ஓம் சாந்தி 6/5/2021 சாக்கார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். தானம் வீட்டிலிருந்துதான் ஆரம்பமாகிறது. அதாவது யார் தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களோ, சிவனுடைய மற்றும் தேவதைகளுடைய பூஜாரிகளோ, அவர்களுக்கு முதலில் ஞானம் கொடுங்கள். கேள்வி: தந்தையின் எந்த கடமையை எந்த மனிதனாலும் செய்ய முடியாது, ஏன்? பதில்: முழு உலகத்திலும் அமைதியை ஸ்தாபனை செய்வது ஒரு தந்தையின் கடமை. மனிதர்கள் உலகத்தில் அமைதியை ஸ்தாபிக்க முடியாது, ஏனென்றால் அனைவரும் விகாரிகள். எப்போது தந்தையை அறிந்து கொள்கிறார்களோ, தூய்மையாகிறார்களோ, அப்போது அமைதி ஸ்தாபனை ஆகும். தந்தையை அறியாத காரணத்தினால் அனாதைகள் ஆகிவிட்டார்கள். இந்த முரளிலே பாபா, என்னை தவிர உங்களுக்கு யாரும் இந்த சிருஷ்டி சக்கரத்தினுடைய முதல் இடைக்கடையினுடைய ரகசியத்தை சொல்ல முடியாது, யாரும் ராஜயோகத்தையும் சொல்லிக் கொடுக்க முடியாது, தூய்மையற்றவர்களை தூய்மையாக்க முடியாது. வேணும்னா உலகத்தையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வாங்க அப்படின்றார். வேணா தேடி பாருங்க, அலைந்து பாருங்க, அப்போதான் தெரியும் என்னை தவிர வேற யாரும் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியாது. உலகத்தில் மீண்டும் தூய்மை, சுகம், சாந்தியை நான் தான் ஸ்தாபனை செய்ய முடியும், வேற யாரும் செய்ய முடியாதுன்னு சொல்றார். ஆகையால இன்று நாள் முழுவதும் பாபா நம்மை சொர்க்கவாசிகளாக மாற்றுகிறார் என்ற அந்த மகிழ்ச்சி இருந்துட்டே இருக்கணும். பிராமணர்கள் ஆகாமல் ஒருபோதும் தேவதைகளாக மாற முடியாது அப்படின்றார். அதாவது ஒரே நாளில் யாரும் தேவதை ஆயிட முடியாது. அதனால் முதல்ல பாபா கலியுகத்தில் இருக்கக்கூடிய அந்த சூத்ரர்களை செலக்ட் பண்ணுறார், பிராமணர்களாக மாற்றுறார். அந்த பிராமணர்களுக்கு ராஜயோகத்தை சொல்லி கொடுக்குறார், தூய்மையாக்குறார், ஸ்ரீமத் கொடுக்குறார், படிப்பு சொல்லி கொடுக்குறார். அதனால் பிராமணர்கள் ஆகாமல் நீங்கள் தேவதை ஆக முடியாதுன்னு சொல்கிறார். இதெல்லாம் எதுவுமே புரிஞ்சுக்காம மனிதர்கள் கும்பகர்ண தூக்கத்தில் தூங்கிட்டு இருக்காங்க. ஆனால் உங்களே பாபா இப்போ எழுப்பிட்டாரு. ஆகையால் அந்த சந்தோஷத்துலேயும் இருக்கணும். பகவான் என்று ஒரு நிராகாரருக்கு மட்டுமே சொல்ல முடியும். ஆனால் இதெல்லாம் பாரதவாசிகள் மறந்துட்டாங்க. ஒரு பக்கம் பகவானை நினைக்கவும் செய்கிறாங்க, இன்னொரு பக்கம் நிந்தனையும் செய்கிறாங்க. ஹே தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவரே வாருங்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சர்வ வியாபி அப்படின்னு சொல்லி நிந்தனையும் செய்கிறாங்க. நீங்கள் ஜென்ம ஜென்மங்களாக பாவம் செய்தீங்க, அனைவரையும் விட நீங்கள் தமோ பிரதானமாக மாறிட்டீங்க. ஆகையால் இந்த காம மகா எதிரி மீது வெற்றி அடையணும் அப்படின்றார். இந்த காம விகாரம்தான் முதலிடைக்கடை உங்களுக்கு துக்கம் கொடுக்குது. ஆகையால் இதன் மீது வெற்றி அடைந்து தூய்மையாகங்க அப்படின்றார். வரதானத்தில் பாபா சொல்கிறார், நீங்கள் மன்மனாபவ நிலையில் இருந்தீங்க அப்படின்னா பிறருடைய உணர்வுகளை நல்லா புரிஞ்சுக்க முடியும். மற்றவங்க பேசுகிற வார்த்தைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் நிலையில் நிலைத்திருந்தால் அந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த உணர்வுகளை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்க முடியும். அவங்களுக்கு எது வேணுமோ அதை கொடுக்க முடியும். அதாவது அவங்களுடைய விருப்பத்தையும் நிறைவேற்ற முடியும். அவங்க என்ன விரும்புகிறாங்க, என்ன அடையணும்னு நினைக்கிறாங்களோ அதை கொடுக்க முடியும் அப்படின்றார். அப்போது உங்களுக்கு சேவையில் கொஞ்ச நேரத்திலேயே அதிகமான ஒரு வெற்றியும் கிடைச்சிடும். முயற்சியாளர் ஸ்வரூபத்திற்கு பதிலாக வெற்றி ஸ்வரூபர்களாக மாறிடுவீங்க அப்படின்றார். ஸ்லோகனில் பாபா, தூங்கும் போது எல்லாத்தையும் பாபாவுக்கு ஒப்படைச்சிட்டு காலி ஆகிடுங்க. உங்கள் மைண்டை எம்டி பண்ணிடுங்க. எல்லா குப்பையும் பாபாவுக்கு அர்ப்பணிச்சிடுங்க. அப்போ உங்களுக்கு வீண் கனவுகள் அல்லது விகார கனவுகள் எதுவுமே வராது அப்படின்றார். முரளியின் பாடல்: இறந்தாலும் உன் மடியில், வாழ்ந்தாலும் உன் மடியில். ஓம் சாந்தி. ஓம் சாந்தியின் அர்த்தத்தையும் அடிக்கடி சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் ஓம் சாந்தியின் அர்த்தம் யாருக்கும் தெரியாது. அதே போல மன்மனாபவ, அதாவது எல்லையற்ற தந்தையை நினைவு செய்யுங்கள் என்றும் அடிக்கடி சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அவர்கள் ஓம் என்பதின் அர்த்தம் பகவான் என்று சொல்லிவிடுகிறார்கள்.
ஓம் என்றால் நான் ஆத்மா, இது எனது ஷரீரம் என்று தந்தை சொல்கிறார். பரம்பிதா பரமாத்மாவும் ஓம் என்று சொல்கிறார். நானும் ஆத்மாதான், பரந்தாமத்தில் வசிக்கக்கூடியவன். ஆத்மாக்களாகிய நீங்கள் ஜென்ம மரண சுழற்சியில் வருகிறீர்கள், நான் வருவதில்லை. நான் சாக்காரத்தில் வருகிறேன். குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த உலகத்தின் முதல் இடைக்கடையின் சாரத்தை புரிய வைப்பதற்கு. வேறு யாரும் இதை புரிய வைக்க முடியாது. ஒருவேளை நம்பிக்கை இல்லை என்றால் முழு உலகத்தையும் சுற்றி வாருங்கள், தேடி பாருங்கள், அலைந்து பாருங்கள். வேறு யாராவது இறைவனுடைய மற்றும் உலகத்தின் முதல் இடை கடைசி ஞானத்தை கொடுக்கிறார்களா என்று. பரம்பிதா பரமாத்மாவை தவிர சிருஷ்டி சக்கரத்தின் முதல் இடை கடைசியின் ரகசியத்தை யாரும் சொல்ல முடியாது. யாரும் ராஜ யோகத்தை கற்பிக்க முடியாது. தூய்மையற்றவர்களை தூய்மையாக மாற்ற முடியாது. ஆகையால் முதலில் யாரெல்லாம் தேவி தேவதைகளின் பூஜாரிகளோ அவர்களுக்கு புரிய வைக்க முயற்சி செய்யுங்கள். ஆதிசனாத்தன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களே 84 பிறவிகளை முழுமையாக எடுத்திருக்கிறார்கள். அவர்களால் தான் நல்ல முறையில் புரிந்து கொள்ள முடியும். என்னை ஞானக்கடல், உயிரோட்டமான விதை ரூபமானவர் என்றும் சொல்கிறார்கள். ஞானம் அந்த விதையானவரிடமே இருக்கும். அதனால் என்னை ஞானக்கடல், ஆல்மைட்டி அத்தாரிட்டி என்று சொல்கிறார்கள். எதனுடைய அத்தாரிட்டி? அனைத்து வேத சாஸ்திரங்கள், கிரந்தங்கள் போன்ற அனைத்தையும் அறிந்திருக்கிறார். குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கிறார். சத்தியுகத்தில் பாரதம் மட்டுமே இருந்தது, மற்ற எந்த தர்மமும் இருக்கவில்லை. பாரதமே சொர்க்கமாக இருந்தது. பாரதமே மிக உயர்ந்தது என்று பாடப்பட்டிருக்கிறது. மேலும் இது பரம்பிதா பரமாத்மா சிவனின் ஜென்ம பூமியாக இருக்கிறது. அவர் வந்து தூய்மையற்றவர்களை தூய்மையாக மாற்றுகிறார். சிவனுக்கு பூஜையும் இங்கேதான் நடக்கிறது. ஜெயந்தியும் இங்கேதான் கொண்டாடுகிறார்கள். நிச்சயம் தூய்மையற்ற உலகத்தில்தான் வந்திருப்பார். சத்தியுகத்தில் நாம் தூய்மையாக இருந்தோம். 21 பிறவிகள் ராமராஜ்யத்தில் இருந்தோம். இப்போது இருப்பது ராவண ராஜ்யம். அனைவரும் விகாரிகளாக இருக்கிறார்கள். காமம் மகா சத்ரு என்று தந்தை சொல்கிறார். இது முதல் இடைக்கடை துக்கம் கொடுக்கிறது. இப்போது இதன் மீது வெற்றி பெற்று தூய்மையாக மாறுங்கள். நீங்கள் ஜென்ம ஜென்மங்களாக பாவம் செய்தீர்கள். அனைவரையும் விட தமோ பிரதானமாக மாறிவிட்டீர்கள். ஆத்மாவில் அழுக்கு அதிகமாகிக் கொண்டே போனது. முதலில் தங்க யுகத்தில் இருந்தீர்கள். பிறகு வெள்ளி யுகத்தில், செம்பு யுகத்தில் என்று அழுக்கு ஏறி ஏறி ஏணியில் இறங்கியே வந்தீர்கள். பகவான் என்று ஒரு நிராகாரருக்கு மட்டுமே சொல்லப்படுகிறது என்பதை பாரதவாசிகள் மறந்துவிட்டார்கள். எல்லாரும் பகவானே பகவானாக இருக்கிறார்கள் என்பது கிடையாது. ஒரு பக்கம் பகவானை நினைக்கவும் செய்கிறார்கள், பிறகு நிந்தனையும் செய்கிறார்கள். ஒரு பக்கம் சர்வ வியாபி என்று சொல்கிறார்கள். இன்னொரு பக்கம் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவரே வாருங்கள் என்றும் சொல்கிறார்கள். தந்தை வந்து பிரம்மாவின் ஷரீரத்தின் மூலம் பிரம்மா முக வம்சாவளி பிராமணர்களுக்கே புரிய வைக்கிறார். விநாச காலத்தில் விபரீத புத்தி என்று பாடப்பட்டிருக்கிறது. அதாவது அழிவு காலத்தில் பரம்பிதா பரமாத்மாவிடம் விபரீத புத்தி, அன்பற்ற புத்தி. உங்களை தவிர வேறு யாருக்கும் அன்பு இல்லை என்பது அவர்களுக்கு தெரியாது. அனைவருக்கும் அழிவு காலத்தில் விபரீத புத்தி, அன்பு இல்லாத புத்தியாக இருக்கிறது. மற்றபடி பாண்டவர்களாகிய உங்களுக்கு அன்பு புத்தி இருக்கிறது. நீங்கள் சிவ்பாபாவை தான் நினைவு செய்கிறீர்கள். சிவ்பாபா நமக்கு 21 பிறவிகளுக்கு ஆஸ்தி கொடுக்க வந்திருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறீர்கள். அதாவது ராமாயணத்திலையும் சரி, மகாபாரதத்திலையும் சரி இந்த வாசகம் இருக்குது. விநாச காலத்தில் விபரீத புத்தி. அதாவது பாண்டவர்களுக்கு அன்பு புத்தி இருந்தது. ஆகையால் கிருஷ்ணர் காட்டிய அந்த வழியில் நடந்தாங்க.
வெற்றி அடைஞ்சாங்க, ராஜ்யம் கிடைச்சது. அதே போல விபீஷ்ணருக்கு அன்பு புத்தி இருந்தது, ஆகையால் ராமருடைய உதவியாளராக மாறிட்டார். ராவணனுக்கு விபரீத புத்தி, அன்பு இல்லாத புத்தி. இப்போ நமக்கு பரம்பிதா பரமாத்மா மீது அன்பு இருக்குது, அன்பு புத்தி இருக்குது. ஆகையால் அவர் கொடுக்குற ஸ்ரீமத் படி நடக்கிறோம், அவர் காட்டிய வழியில் நடக்கிறோம், அவரை நினைவு செய்கிறோம், தூய்மையாகிறோம். அதுக்கு பாபா விநாசம் நெருங்கும் போது யாருக்கெல்லாம் பாபா மீது அன்பு இருக்குமோ அவங்க வெற்றி அடைவாங்க, ராஜ்யத்தை அடைவாங்க. அன்பு இல்லை அப்படின்னா, அவருடைய வழிப்படி நடக்கலை அப்படின்னா அழிஞ்சிடுவாங்க என்று புரிய வைக்கிறார். அதாவது ராவணனுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, அறிவுரை கொடுக்குறாங்க, நீ செய்கிறது தப்பு, சீதையை கொண்டு போய் விட்டுடு அப்படின்னு. ஆனால் ராவணன் கேட்குறதே இல்லை, மாட்டேன், முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். அந்த இதில் சொல்லுவாங்க, உனக்கு விநாச காலம் வந்துடுது, அழிவு காலம் வந்துடுச்சு, அதனால தான் உன் புத்தி விபரீதமாக வேலை செய்து, அன்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க என்று புரிய வைக்கிறார். நீங்களும் ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். தந்தையை நினைவு செய்யாமல் தூய்மையாக மாற முடியாது, உயர்ந்த பதவியும் அடைய முடியாது. தந்தையை அறியாத காரணத்தினால் முற்றிலும் அனாதைகளாக மாறிவிட்டார்கள். சத்யுகத்தில் முற்றிலும் தூய்மை, சுகம், சாந்தி இருந்தது. இப்போது மீண்டும் அந்த தூய்மை, சுகம், சாந்தியை தந்தை ஸ்தாபனை செய்கிறார். வேறு யாரும் செய்ய முடியாது. பாரலோகீக தந்தையை நினைவு செய்தால் மட்டுமே பாவ கர்மங்கள் அழியும் என்பது இப்போது குழந்தைகளுக்கு தெரியும். லௌகீக தந்தையிடம் இருந்து எல்லைக்கு உட்பட்ட ஆஸ்தி கிடைக்கிறது. நீங்கள் பாரலோகீக எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இது ஒன்றும் சத்சங்கம் கிடையாது. அது பக்தி மார்க்கம், இது ஞான மார்க்கம். பாபா நம்மை சொர்க்கவாசிகளாக மாற்றுகிறார் என்ற மகிழ்ச்சி உங்களுக்கு ஏற்படுகிறது. யார் போன கல்பத்தில் சொர்க்கவாசி ஆனார்களோ அவர்களே இப்போதும் ஆவார்கள். பிராமணர்கள் ஆகாமல் ஒருபோதும் தேவதையாக ஆக முடியாது. இப்போது பாரதத்தில் எந்த கலையும் இல்லை. கும்பகர்ண உறக்கத்தில் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களை இப்போது தந்தை எழுப்பியிருக்கிறார். குழந்தைகள் இப்போது தூய்மையாக இருப்பதற்கு தந்தையிடம் உறுதிமொழி செய்கிறார்கள். ஆனால் போக போக தோல்வி அடைந்து விடுகிறார்கள். பிறகு சம்பாதித்த வருமானம் எல்லாம் காலியாகி விடுகிறது. மிக கடுமையான அடி ஏற்படுகிறது. ஆச்சரியப்படும் வகையில் கேட்டவர்கள், பிறருக்கு சொன்னவர்கள் பிறகு ஓடிவிட்டார்கள். காட்சிகளையும் பார்க்கிறார்கள், ஆனால் காட்சிகளில் மாயாவின் பிரவேசமும் அதிகம் ஏற்படுகிறது. அதாவது காட்சி பார்த்தவங்க எல்லாம் கூட ஞானத்தை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு புரிய வைக்கிறார். யோகத்தில் மாயா தடைகளை ஏற்படுத்துகிறது. எல்லா உழைப்பும் யோகத்தில்தான் இருக்கிறது. கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம், முதல் பாயிண்ட். ஒரு தந்தையிடம் உண்மையான அன்பு வைத்து உண்மையிலும் உண்மையான பாண்டவர்கள் ஆக வேண்டும். மரணம் முன்னால் நின்று கொண்டிருக்கிறது. ஆகையால் தூய்மையாகி தூய்மையான உலகத்திற்கு எஜமானர் ஆக வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட். முதல் இடைக்கடை துக்கம் கொடுக்கக்கூடிய காம மகா எதிரியின் மீது வெற்றி அடைந்து தூய்மையாக வேண்டும். நினைவின் மூலம் விகாரங்களின் கலப்படங்களை நீக்கி ஆத்மாவை கோல்டன் ஏஜ்டு, அதாவது தங்க யுகத்தின் நிலையுடையதாக மாற்ற வேண்டும். வரதானம். மன்மனாபவ நிலை மூலமாக மனதின் உணர்வுகளை அறியக்கூடிய வெற்றி சொரூபம் ஆகுங்கள். எந்த குழந்தைகள் மன்மனாபவ நிலையில் நிலைத்திருக்கிறார்களோ அவர்கள் பிறருடைய மனதின் உணர்வுகளை அறிந்து கொள்ள முடியும். வார்த்தைகள் எதுவாக இருந்தாலும் அவர்களுடைய உணர்வுகள் எப்படிப்பட்டது என்பதை அறியும் பயிற்சி செய்து கொண்டே இருங்கள். ஒவ்வொருவருடைய மனதின் உணர்வுகளை அறிந்து கொள்வதால் அவர்களுடைய விருப்பத்தை அல்லது அடைய வேண்டும் என்ற ஆசையை நிறைவேற்ற முடியும். அதனால்
அவர்கள் அழியாத முயற்சியாளர்கள் ஆகிவிடுவார்கள். பிறகு கொஞ்ச சமயத்தில் அதிக சேவையின் வெற்றி தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் முயற்சி சொரூபத்திற்கு பதிலாக வெற்றி சொரூபமாக மாறிவிடுவீர்கள். ஸ்லோகன்: தூங்க போகும் நேரத்தில் அனைத்தையும் தந்தைக்கு ஒப்படைத்துவிட்டு காலியாகிவிடுங்கள். அப்போது வீணான அல்லது விகார கனவுகள் வராது. ஓம் சாந்தி. பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே. பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே. பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே. ஞானமும் யோகமும் என்னிரு கண்கள், ஞானமும் யோகமும் என்னிரு கண்கள், மறவேனே நான் உன் நாமம், மறவேனே நான் உன் நாமம். பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே. போகத்தை நீக்கி தாகத்தை தீர்த்து என் பாவத்தை போக்கி மாற்றினாய். போகத்தை நீக்கி தாகத்தை தீர்த்து என் பாவத்தை போக்கி மாற்றினாய். உன்னருளாலே அறிந்தேன் உன்னை, உன்னருளாலே அறிந்தேன் உன்னை, அன்போடு என்னை அணைத்துக் கொண்டாயே, அன்போடு என்னை அணைத்துக் கொண்டாயே. பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே. ஞானமும் யோகமும் என்னிரு கண்கள், ஞானமும் யோகமும் என்னிரு கண்கள், மறவேனே நான் உன் நாமம், மறவேனே நான் உன் நாமம். பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே.